ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸோட மேனேஜ்மெண்ட் வந்து என்ன டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விறுவிறுப்பாக தான் இருந்துகிட்ருக்கு. என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் வந்து குயிக்காக முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டுருக்குது. ஸோ ட்ரேட் வந்து நடக்க போகுது, ஆல்மோஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் வந்து யாரை வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல இன்னுமே வந்து கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் மேனேஜ்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் நியூஸ் வந்துட்டுருக்கு. எல்லாரோட ரிப்போர்ட்ஸும் படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பிரேவிஸை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டாக் வந்து வைரலாக வந்துட்டு இருந்துச்சு. நம்ம கூட ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தோம். ஸோ பிரேவிஸை கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா பிராவிஸ்க்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே வந்து சிஎஸ்கேன்ஸ் மத்தியில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரெடியாக இல்லை அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஃபேன்ஸுமே வந்து ரெடியாக இல்லை பிராவிஸை கொடுக்கறதுக்கு. அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா அப்படின்னா இப்போ வந்து 100ன்னு ஒரு மேட்ச் நடந்துருக்கு 2020. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராவிஸ் வந்து பழையபடி ஃபார்முக்கு வந்திருக்காருங்க. வேறு லெவலில் பொழந்து கட்டிகிட்டு இருக்காரு. தரமான ஒரு சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவ்வளோவுமே பார்த்திங்க அப்படின்னா 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் சரியான செய்கை பண்ணிகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பிராவிஸோட பேட்டிங் ஸ்கில்ஸ் வந்து செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நோ லுக் ஷாட் ஒன்று அடிச்சிருப்பார் பாருங்க, செம்மையான ஷாட் அடிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குட் நியூஸ் வந்து வேறு லெவலில் சம்பவமாக இருக்குது. ஸோ டிவால் பிராவிஸை கொடுக்க ரெடியாக இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுதான் வரவேற்கத்தக்கக்கூடியதுமாக இருக்கும். ஏன்னா முக்கியமான கீ பிளேயர்ஸில் அவருமே ஒருத்தர். ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து பேட்டிங்கில் வந்து இவரை விட ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் வந்து யார் கிடைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா 2025 அவர் அந்த மாதிரியான பிளே விளாண்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2026 இன்ஜுரி ஆகி வந்தனால தான் அவரால் அந்தளவுக்கு விளையாட முடியல. ஸோ கொஞ்சமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுமே தடுமாடிட்டு இருந்தோம். அவர் கொஞ்சம் நல்லாவே இன்ஜுரியில் வந்து ஃப்ரீ ஆகி கம்ப்ளீட்டாக வந்திருந்தால் கூட அந்த ஃபார்முக்கு வந்துருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் எனிகாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஃபார்மில் வந்துட்டுருக்காரு. ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேடை வந்து அவ்வளோ தூரம் மும்முரமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஃபுல் பேக்டு வந்து ஆல்ரவுண்டர். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 6 to 7 இயர்ஸ் சாலிடாக வந்து ஒரே டீமில் இருக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியுமே வந்து அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து அவரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. சிஎஸ்கேலேருந்து யாருமே மாறியும் போக போகிறதுக்கு வாய்ப்புமே இல்லை. ஸோ இந்த ஒரு லாங் டேர்மை யோசிச்சு தான் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துகிட்ருக்காங்க. சிவம் துபே வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்னொருத்தர் யார் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ பட் ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ரெடியாக இருக்காங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து 10 crores வந்து கேஷாக கொடுக்க போகிறாங்களா, இல்லை வந்து யாரை வந்து ஈக்குவலாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுமே யோசனையாக இருக்குது. ஸோ பிராவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவரை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வந்து தயாராக இருந்திருந்தாலுமே இப்போ அவர் விளையாடுறத கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மைண்ட் சேஞ்ச் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து பிரேவிஸ் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுமே நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மேட்ச் வந்து விளாண்டுட்டு இருக்காரு டிவால் பிராவிஸ் அவர்கள். ஸோ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எவ்வளோ முக்கியம் அவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அதை விட்டால் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்குது. ஹார்திக் பாண்டியா பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர், டிசி இவங்க எல்லாருமே பயங்கரமாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. டிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்சர் பட்டேலை கொடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ண ரெடியாக இருக்கும். அக்சர் பட்டேல் கூட இன்னொருத்தரையும் சேர்த்து கொடுத்து நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேகேஆருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குமே ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் ஹார்திக்கோட முடிவு என்ன அப்படின்னா சிஎஸ்கேக்குள்ளே வரணும்னு அவர் விருப்பப்படுறாரு. சிஎஸ்கே கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறத விருப்பப்படுறாரு. ஸோ அந்த விருப்பனால தான் வந்து இவங்க 2 பேரோட பிளானுமே தகர்க்கப்படுது. ஸோ எம்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே குறி வைக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆயுஷ் மாத்திரை வந்து ரெடியாக இருக்கிறாங்களா, ருத்ராஜ் கேக்வாடா, இல்லை வந்து டிவால் பிராவிஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் அவங்க கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசுகிறது எல்லாமே ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ரவுண்டர் கூட. ஸோ ஆல்ரவுண்டர்னு பார்க்கும்போது சிவம் துபே வந்து ரெடி ஆகிட்டேன். பட் ஆனால் ஆயுஷ் மாத்திரை இவங்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதர் டீம்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸை தான் வந்து கேட்குற மாதிரி தெரியுது. ஸோ அதனால வந்து ராகுல் சஹர் திருப்பி போவாரா, மும்பை இந்தியன்ஸுக்கு போக வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து நூர் அகமது, அகில் ஹுசைன் இவங்களில் யாராவது ஒருத்தர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சா அடிப்படுது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஆல்ரவுண்டராக எதிர்பார்க்கும்போது அவங்க கூட வந்து சேர்ந்து ஒரு ஸ்பின்னர்ஸை வந்து மும்பை இந்தியன்ஸில் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக் இருக்குது. ஸோ அதை தான் நோக்கி போகிறாங்க. பட் ஏன்னா ஓப்பனர்ஸ் கூட வந்து நியூ கம்மர்ஸ் இல்லைனா வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் ஆனால் அடுத்த அண்டர் 19 விளாடக்கூடியவங்க கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம். ஆயுஷ் மாத்திரை கிடைக்கிற வரைக்கும் லாபம் பார்த்துருப்பாங்க. பட் வந்து சிஎஸ்கே வந்து ஸ்டபனாக இருக்கிறனால கொடுக்க முடியாது அப்படிங்க சொன்னனால ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஸ்பின்னர் தான் லுக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா அவங்க யாரை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் யோசனையாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து குர்னால் பாண்டியா மிஸ் பண்ணால் தான் பெரிய ட்ராபேக்குன்னு நான் நினப்பேன். பட் எனிஹோ அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் இங்கே வந்து கலீல் அகமதை கொடுக்க போகிறாங்களா, நூர் அகில் ஹுசைன் அப்படிங்கிற மாதிரி போகுதா அப்படிங்கிறது தெரியல. இல்லை நம்மலாம் இப்படி எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒரு வேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் மனம் மாதிரி பிரேவிஸை கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி திக்குன்ட்டு தான் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேவிஸும் சரி, அவர் கூட வந்து ஜெமி ஓவர்டனுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே டீமில் இருக்கவருமே செம்மையான பவுலிங் போட்டிருக்காருங்க. அவர் எடுத்த விக்கெட் எல்லாமே தாறுமாறான விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்களாம் மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. லைனப் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக செட் ஆகி வருது. ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்துட்டார் அப்படின்னா ஸோ கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து வேறு யாராவது கொடுக்குறது கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட வந்து விருப்பமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறது யார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லை கேஷாக இவங்க 10 crore கொடுக்கறதே அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுமே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ செம்ம விறுவிறுப்பாக போயிட்டுருக்குதுங்க. யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, யாரை கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஹர்திக் வந்து ஆல்மோஸ்ட் உள்ளே வர்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, சிஎஸ்கேக்குள்ளே வர்றது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த நியூஸ் வந்து அவ்வளோ தூரம் வந்து செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கோச் இல்லை, மேனேஜ்மெண்ட் இன்னுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஆனாலுமே வந்து ட்ரேடை வந்து இவ்வளோ மும்முரமாக நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியுமே இருக்குது. ஆனால் ஹெட் கோச்சுமே சூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ 3 டிஃப்ரெண்ட் டீம்ஸுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஹெட் கோச் வந்து கொண்டு வர போகிறதா வந்து டாக் போயிட்டு இருக்குதுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒன்று, சவுத் ஆஃப்ரிக்கன் சூப்பர் கிங்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கன், அதாவது ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஹெட் கோச் யார் அப்படிங்கிறது. ஆல்பே மார்க்கல் வந்து ஹெட் கோச்சாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் தான் வந்து ஹெட் கோச்சாக இருக்க போகிறாரு. சூப்பரான ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே அவர் சிஎஸ்கேல வந்து இருந்திருக்காரு. மேனேஜ்மெண்ட் பற்றி நல்லாவே தெரியும், சூப்பராக தெரியும். ஸோ அதனால் வந்து அவர் ஹேண்டில் பண்ணுறதுமே ஈஸி. ஸோ அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எடுத்துகிட்டு போக போகிறாரு சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்க போகிற 2020 லீக் எல்லாத்தையுமே. ஸோ அவர் தான் வந்து பார்த்துக்க போகிறாரு. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் கோச்சஸாக வந்து அவங்க வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க, நல்லாவே தெரியுது. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்து இன்னுமே அந்த முடிவு எடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் முக்கியமான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சொல்கிறதுனா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ தலை தோனிக்கு வந்து அக்செப்டபுளாக இருக்கிற மாதிரி ஆனால் சில கோச்சஸ் வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அதனால வந்து டிராவிட் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க. பட் என்ன அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பி மார்க்கல் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் தான் வந்து ஹெட் கோச்சாக வந்து இருக்க போகிறாரு. ஸோ ஃபர்தராக சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரேட் முடிஞ்ச போது தான் எல்லாமே வந்து வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரேடில் கண்டிப்பாக வந்து நியூ கோச் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவுமே வந்து எதிர்பார்ப்பு வந்து எகிரிட்டு இருக்குது. ஸோ மினி ஆக்ஷனுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க, மினி ஆக்ஷனில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பிளான் பண்ணிக்காங்க. என்னென்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது கம்மிங் மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 3 நாள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து சென்னைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே மேனேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபிட்னஸ் கேம்ப் வந்து நடத்த போகிறாங்களாம். ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் மெயினாக வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு இல்லை. ஸோ அதனால் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சென்னைக்கு 3 நாள் வந்துட்டு அங்கே வந்து ஃபிட்னஸ் கேம்ப் மாதிரி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ருத்ராஜ் கேக்கவர்லேருந்து எல்லாருமே வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ தலை தோனி அவர்கள் வந்து இதை டிசைட் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி யாரை வந்து எடுக்கலாம், யாரை வந்து ரிட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஃபிட்னஸ் கேம்பில் வந்து டிசைட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாகவே தெரிஞ்சிடும். ஸோ டிசம்பரில் நடக்க போகிற மினி ஆக்ஷனுக்குமே அவங்க வந்து தயாராகிறாங்க, நல்லாவே தெரியுது 3 மாதத்துக்கு முன்னாடியே. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஒரு பேக்காக தான் இருக்குது. என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய போகுது. ஸோ யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, யாரெல்லாம் வந்து ரிட்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுமே இந்த ஃபிட்னஸ் கேம்ப் மூலமாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ளம்மிங்கை வந்து சாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே கொஞ்சம் அதிரடியாக மூவ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அந்தளவு வந்து பயங்கர வேகமாக வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கப் அடிக்கணும், இல்லை வந்து ஃபைனல் போகணும் அப்படிங்கிற முனைப்பு நல்லாவே தெரியுது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தோனி வந்து அந்தளவுக்கு வந்து ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 2018 2019 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 தடவையோ 3 தடவை தாங்க ஃபைனலே நம்ம போகல. மித்த எல்லா இயருமே வந்து ஃபைனல் போயிருக்கோம், கப்புமே வந்து அதில் வந்து அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருஷத்தில் ஒரு தடவை கப் அடிச்சிருக்கோங்கிறது தான் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து திருப்பி வந்து கம்பேக் ஸ்ட்ராங்காக கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கனால இந்த மாதிரியான அதிரடியான ஒரு டிசிஷனை எடுத்திருக்காங்க. ஸோ ஃபிட்னஸ் கேம்பில் ரொம்பவே முக்கியம் இந்தியன் பிளேயர்ஸை வந்து பார்க்க போகிறாங்க. இதில் வந்து மினி ஆக்ஷனில் வந்து யாரை கொடுக்க போகிறாங்கிறத டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அதிரடியான ஒரு நடவடிக்கை தாங்க தெளிவாக தெரியுது. யாரை வச்சிருக்கலாம், யாரை வச்சிருக்க வேணாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துருவாங்க. ஸோ பர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அவங்க வந்து ஹெவி பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு வந்து கீ பிளேயர்ஸ் எடுக்கிறதும் சரி, நல்ல பிளேயர்ஸ் எடுக்கிறதுமே சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதனால தான் நினைக்கிறேன் ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேடை வந்து முடிக்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபிட்னஸ் கேம்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன் பிட்வீனில் ஹார்திக்கோட ட்ரேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அவர் உள்ளே வராரா இல்லையாங்கிறது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருங்கிறதுமே முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. வராரா இல்லையாங்கிறதுலாம் இல்லை, வர்றாரு அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்கங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால் யாரை கொடுத்துட்டு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ட்விஸ்ட்டு. அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கும். ஸோ பிரவிஸா இருக்காது அப்படிங்கிறத நம்புவோம். எல்லாருமே சொல்கிற மாதிரி பிரவிஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்புவோம். ஸோ யாரை கொடுக்க போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் வரப்போகுது அப்கமிங்கில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மினி
டிரான்சாக்ஷனோட நம்மளோட பர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு, சிஎஸ்கே பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.